வணக்கம் மக்களே. இந்த பெங்களூர் சீரீஸில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மல்லிகா பிரியாணியில் நம்ம போய் மல்லிகா பிரியாணி சாப்பிட்றத பார்த்தோம் இல்லைங்களா. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு அடுத்து எங்கே போகலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது லூலு மால் நல்லா இருக்கும்னு பசங்க சொன்னாங்க. எங்கள் அண்ணன் பசங்களுமே போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுமே சூப்பராக இருக்கும் அத்தை போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. நீங்களும் வாங்க, அந்த லூலு மாலில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே. இப்போ பெங்களூர் டேஸில் நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய லூலு மாலுக்கு தான் வந்திருக்கோங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அபுதாபி பேஸ்டு மார்க்கெட்டுங்க. உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீட் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பசங்க ஆர்வமாக என்ன அழைச்சிட்டு வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் பிக் பண்ணுறேன், வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே என்ன ஃபீல் ஆச்சுனாங்க, நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தாங்க இருந்தது. ப்ரொவிஷனை பொறுத்தவரையிலும் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அளவுலையும் நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய பிராண்டும் இருந்தது. அதனாலே என்னமோ நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி தான் தோணுதுங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர் டிமார்ட் அளவுக்கு டிஸ்கவுண்ட் இல்லைன்னு தோணுதுங்க. ஒருவேளை சீசனலாக எதனா கொடுப்பாங்களான்னு தெரில. எங்கள் ஊரில் இன்னும் இந்த லூலு மார்க்கெட் வரலைங்க. பெங்களூரில் இருக்க இந்த பக்கம் யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இங்கே ப்ரொவிஷன்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பிளான் பண்ணோங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேண்டாம், நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், இது யார் தூக்கின்னு போகிறது அப்படின்ற மாதிரி தேவைக்கு கொஞ்சமாக தான் வாங்கினோம். ப்ரொவிஷன்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே வெசில்ஸ் பக்கம் வந்தோங்க. பிளாஸ்டிக்கில் என்ன இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸுங்க. அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் தவாலாம் பாருங்களேன், எத்தனை வெரைட்டிஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு குக்கிங் சேனல் வேறு வச்சுருக்கோமாங்க, அதனால் நிறைய ஆசையாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னு. ஆனால் இந்த தாமு பையன் அதிலலாம் சமைக்கவே விட மாட்டான். இனி அம்மா சாதாரண சாமானில் சமையமா போதும், டிஸ்பிளே பண்ணுறதுக்கெலாம் புதுசாக தட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேங்க, ஆனால் எதுலையுமே டிஸ்பிளே பண்ணவே விட மாட்டான். அதனால் வாங்கினாலும் வேஸ்ட்டு, பார்த்தாலே போதும். இதுதான் நிஜமான விண்டோ ஷாப்பிங்கோ. நீங்களும் பார்த்து ரசிங்க. நானுமே அப்படியே சும்மா வேடிக்கை தாங்க பார்த்துட்டு வந்தேன். கறி நமக்கு வந்ததுக்கு எதனா வாங்கணும் இல்லைங்களா. ஸ்டேஷனரி பக்கம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, கிஃப்டிங் பர்பஸுக்கு கொஞ்சம் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்தேங்க. எல்லாம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் ஒரு 5 பீஸாக அப்படி பார்த்து எடுத்தேன். நம்ம வீட்டில் பசங்க யாரும் இல்லைங்க, இது பியூர்லி ஃபார் கிஃப்டிங்காக தான் வாங்கினேன். லூலு மார்க்கெட்டை பற்றி எங்கள் அண்ணன் பசங்க ஹைப் பண்ணி பேசும்போது அவங்க முக்கியமாக சொன்னது இந்த நான் வெஜிடேரியன் தாங்க. எல்லா நான்வெஜ்ஜும் ஒரே இடத்துல சேல் பண்ணுவாங்க அத்தை, ஓப்பனாக இருக்கும், நம்ம அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்மெல் வராதாடா அப்படின்னு கேட்டேங்க. இல்லை அத்தை, நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக இதை பார்க்கவே வந்திருந்தாங்க. நாம் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் வந்து ஃபாரின் வீடியோஸில் தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ நேரில் நம்ம ஊரில் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. எல்லா சீ ஃபுட்டும் ஒரே இடத்துல இருந்தது. நம்ம கேள்விப்படாத மீன் வகைகள்லாம் இருந்ததுங்க. அதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த ஐஸ்லேயே போட்டு வைக்கும் போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. வித் ரேட்டோடு இருக்குதுங்களா, ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் நான். அடுத்து இந்த மட்டன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தவங்க. லேம்புன்னு போட்டிருந்தது. லேம்புன்னா என்ன அப்படின்னு தாமு கேட்டுட்ருக்கான். மீட்டெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆடு அப்படின்றது ஒன்று தாங்க, ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ் கேட்போம் இல்லைங்களா, அது மாதிரியே தனித்தனி ட்ரேயில் வச்சுருந்தாங்க. மீட்டெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஆட்டோட ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைங்க, அதுவுமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாக்கு கூட இருந்ததுங்க. நாக்குலாம் சமைப்பாங்களான்னு தெரியவே இல்லைங்க. என் பையன் பார்த்து நாக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு நாள் கெடா விருந்த மாதிரி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க, வீடியோ போடணும் அப்படின்ட்டு. இது இல்லைன்னா அட்லீஸ்ட் சீ ஃபுட்னாச்சு ஃபுல்லாக செஞ்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசைங்க. அப்புறம் இந்த தொடக்கறியை பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக இருக்கிறது பார்க்கும்போது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனல் தான் ஞாபகம் வந்துச்சு. அது அப்படியே அவங்க ஃபுல்லாக சமைப்பாங்க இல்லைங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் அப்படியே எப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேங்க.
அடுத்து பேர்ட்ஸ் கவுண்டருங்க. பேர்டுனால் நம்ம என்ன நினைப்போம்? கோழியில் நாட்டுக்கோழி, ஃபார்ம் கோழி இதான் நினைப்போம் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டக்கு மீட் இருந்தது, வான்கோழி கறி இதெல்லாமே இருந்ததுங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது பக்கத்துலேயே இன்னொரு கவுண்டரில் சமைச்ச சாப்பாடுகள்லாம் நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. யூஸ்வலான நம்ம சாப்பாடு பிரியாணி, ஜீரா ரைஸ் இதெல்லாமே இருந்ததுங்க. கூடவே ஸ்டார்டர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்களாங்க. அழகாக அடுக்கி வைக்கிறது பார்க்கும் போதே செம்மையாக இருந்தது. பசி எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. இட்டாலியன் குசனில் சிக்கன் லசானியாலாம் இருக்குங்க. இந்த சிக்கன் லசானியாலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் பசங்கள்லாம் விரும்பி செஞ்சு கூட சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டது கூட இல்லைங்க. இதை பற்றி பேசுமான்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரிலிங்க. பேன்னு முடிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோட எடிட்டிங் அப்போ செமையாக திட்டும் வாங்கினேன். நம்ம ஊரில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது பாருங்களேன். இப்போ தாமு மும்பையில் இருக்கா இல்லைங்களா, அங்கே வந்து 70% ஆஃப் பீப்புள் வெஜிடேரியன் தானாங்க. அதுவும் பிஜிலலாம் முதலே சொல்லிடுறாங்களாங்க, நான்வெஜ் குக் பண்ணக்கூடாது, ஈவன் எக்கு கூட சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களாங்க. நம்ம ஊரில் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. அதுவும் இந்த ராஜஸ்தான் பக்கம் சுத்தமாக நான்வெஜ்ஜே பார்க்க முடியாதுன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தாமு சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே பாவம் அவர் இருக்கிறத வச்சு ஏதோ சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எதுனா நான் பேச சொல்லுவான் என் பையன். பேசலைன்னா எடிட் பண்ணி எடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த வாட்டி அது மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு மனசே வரலைங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நமக்கு டெம்ப்டிங்காக இருந்ததா, சரி நான் பேசுகிறனோ இல்லையோ அப்படியே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணிட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்டுங்களா, சண்டேயா, இதை மாதிரி ப்ரிப்பேர்டு ஃபுட்டு வாங்குறதுக்குனே நிறைய பேர் வராங்கங்க. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இந்த லூலு மார்க்கெட்டில் வந்து வாங்கி சாப்பிட்றது நிறைய பேர் வந்து வாங்குறத நான் பார்த்துட்டு இருந்தேன். வாங்கி இங்கேயே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டாங்க, பார்சல் நிறையா பேர் எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. நம்ம என்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டோமோ அதை நம்ம பில் பண்ணி வந்து கொடுத்துட்டோம்னா அதை அவங்க எடுத்து ரீஹீட் பண்ணி பேக் பண்ணி தராங்க. இந்த ஏரியாவில் இருக்க நீங்கள் யாருன்னா லூலு மார்க்கெட்டில் ஃபுட்டெல்லாம் விலை கம்மியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ஃபுட்டு தான் வித்தியாசமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாங்குகிற விதமும் வித்தியாசமாக இருந்ததுங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே சேல்ஸ்மேன் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்து நம்மளுக்கு ரீஹீட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு தராங்க. அப்போ கொடுக்கும்போது மேலே வந்து என்ன கிராம்ஸில் வாங்கியிருக்கோம், என்ன அளவில் வாங்கியிருக்கோம், என்ன ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கோடு மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்கங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது பில்லிங் கவுண்டர், அங்கே போய் நம்ம பில் பண்ணணும். இது நம்மளை யாரும் கண்காணிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம ஃப்ரீயாக அப்படி வாங்கிட்டு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஆனால் அங்கே வந்து க்யூ இருக்குங்க. க்யூவில் நின்று போய் நம்ம பில் பண்ணிக்கலாம். ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா நம்மளை கண்காணிக்கிற மாதிரி அப்படியே க்யூ மாதிரி ஃபார்ம் பண்ணி இட்டுட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு கடையில் வெளியே போகிறதும் உள்ளே வரும்போது நம்ம ஹேண்ட்பேக்லாம் செக் பண்ணுவாங்க. ஏங்க இதை விட நம்ப மாட்டேன்றீன்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா சின்ன பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கே ரொம்ப ஹாக்வர்டாக இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளை ஃப்ரீயாக விட்டது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எனக்கு என்னமோ வீக்கெண்டு சண்டே வேறங்களா, இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்குனே நிறைய பேர் இந்த லூலு மார்க்கெட் வராங்கன்னு நான் நினைக்கிறேங்க. நிறைய பேர் ஃபுட்டை வந்து பார்சல் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே ரேட்டோடவே டிஸ்பிளேயில் இருக்குங்க. இந்த ஏரியாவில் இருந்து யாருன்னா வந்து வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா ரேட்டு ரீசனபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்டது இல்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏதோ வந்தோமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன வாங்கலான்னு நாங்கள்லாம் பார்த்துட்ருந்தோம். அதாவதுங்க எங்கே வந்தாலும் நம்மளுக்கு சோறு முக்கியம் இல்லைங்களா. லன்ச் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா வாங்க. பாஸ்தா வித் மீட் பால் சாஸ், இது சிக்கன் லசானியா நான் சாப்பிட்டது இல்லைங்க, அதனால் சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இங்கே ப்ரீ ஹீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. கோழி தான் எப்பவும் சாப்பிட்றாங்க. டர்க்கி, தமிழில் வான்கோழி வாங்கியிருக்கோம். ஆமாம், வான்கோழி பெருசாக தானே இருக்கும். இது வந்து கிராப் லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஷிப்னப்பா ஏரா எல்லாமே ஸ்டார்டர்ஸ் தாங்க. நான் இங்கே சிக்கன் பிரியாணி இருக்குது, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. நான் வாங்கலைன்னா இது வந்து பத்ரின்ட்டு அரிசி மாவு செய்யக்கூடிய சப்பாத்தி, அப்புறம் பிளெயினாக புல்காஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். சாப்பிட்லாம். மீட் நல்லா இருக்குது, அது மேலே சாஸ் தான் நல்லா இல்லை. அதாவது ஹனி சிக்கன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு பிடிக்கும், அவங்க சாப்பிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நான் மெயின் கோர்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குங்க. பாஸ்தா வந்து பசங்களுக்கு பிடிக்குங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஃப்ளேவர் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஷ்ரிம்ப் நல்லா இருந்ததுங்க. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பார்க்கலாங்களா? ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசைப்பட்டு வித்தியாசமாக சாப்பிட்லான்னு டர்க்கி வாங்கிட்டோங்க. அந்த மீட்டும் ரொம்ப ஹார்டாக இருந்தது. சரி அதுதான் ஹார்டாக இருக்குது எப்படின்னா சாப்பிடலான்னு பார்த்தா மேலே இருக்கிற சாஸ் வந்து ஹனி சிக்கன் மாதிரி இருக்கும்னு நினச்சோங்க. அது என்னமோ சாக்லேட் ஃப்ளேவரில் மாதிரி இருந்ததுங்க. சாப்பிடவே முடியல. வாங்கிட்டோன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றான் பாருங்களேன். ஃபுட்டு எப்பயும் வேஸ்ட் பண்ண மாட்டான் தாமோதரன். நாம் இந்த மீட்டெல்லாம் பார்த்து ஃபுட்டெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு இது விடலைங்க. தனித்தனி கவுண்டரில் ஜூஸஸ்ஸு, பேஸ்ட்ரி, பேக்கரி ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, சூப் வெரைட்டிஸஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக தனித்தனி கவுண்டரில் செம்மையாக இருந்ததுங்க. எதை பார்க்குறது, எதை வீடியோ எடுக்கிறது, எதை வாங்குறதுன்னு ஒன்றுமே தெரியலைங்க. அதனால் அப்படியே ஷூட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். இந்த லூலு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியோட ஷாப்பிங் மால் தானேங்க. அதனால் டேட்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸுமே வெரைட்டிஸ் நிறையா இருந்ததுங்க. நம்ம ஊரில் பார்க்காத வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சுங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நம்ம தேவைக்கு என்னமோ முதல்ல கொஞ்சமாக வாங்கிட்டோங்க. நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது வந்து நிறைய ப்ரொவிஷன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கார கூட வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த ஆட்டா வந்து 2 பேக் எடுத்துக்கோ அப்படின்னா கூட சொல்லியிருந்தாரு. வாங்குறது பெருசு இல்லைங்க, இந்த காரில் எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா. குட்டி பையன் வேறு இந்த வாட்டி வந்திருக்கான். அவரோட லக்கேஜை காரில் நிறைய அடைச்சின்னு இருக்குங்க. அதனால் என்ன தேவையோ அது மாதிரி கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தோணுச்சிங்க. உங்களை யாருன்னா இங்கே வந்து வாங்கியிருக்கீங்களா, ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கினதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கார் பார்க்கிங்கும் செமையாக பெருசாக இருந்தது. அழகாக பிளான்டாக எல்லாம் பண்ணுறாங்க. காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி புவனாஸ் கிரியேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.